வானதியால் இப்படி ஒரு சூழ்நிலையா? நிலா எதிர்பார்க்கவே இல்லை. வானதி வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்கன்னு சோகத்தில் இருக்காரு பாண்டி. சோழன் வந்து கேட்குறாரு, ஏன்டா சோகமாக இருக்க? நான் வேணும்னா வானதி கிட்ட பேசி பார்க்கட்டுமா அப்படின்னு. அதெல்லாம் வேணாம், நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறாரு பாண்டி. ஆனால் சோழனுக்கு தான் மனசே கேட்கல. எப்படியாச்சும் பாண்டியை நார்மல் ஆகணும்னு நினைக்கிறாரு. சோழன் நிலா கிட்ட, பேசாமல் வானதியை நேரில் கூப்பிட்டு பேசினா பெட்டர்னு தோணுது அப்படின்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. வானதியை 2 பேரும் கூப்பிட்டு ஒரு கெஃபேல உட்காந்து பேசுகிறாங்க. என்னம்மா, நீ இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டியாமே அப்படின்னு சோழன் கேட்குறாரு. ஆமாம் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அதான் ஏன் திடீர்னு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நிலா கேட்க, ஏன் மேலே உங்களுக்கு என்ன அக்கறை அப்படின்னு சிறு சிறுன்னு பதில் சொல்கிற வானதி. இவ்வளோ பேசுகிற நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணீங்க? உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா அப்படி நிலாவை பார்த்து சோழனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன நீ ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்னு அவர் சொல்ல, என்கிட்ட தேவையில்லாத கேள்வி கேட்டு நான் அப்படித்தான் பேசுவேன் அப்படின்னு திமிரா பேசுகிறாங்க வானதி. அம்மா, உன்னை தெரியாமல் கூப்பிட்டேன், தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு சோழன். வானதியும் எழுந்துச்சு போயிடுறாங்க. இந்த விஷயம் பாண்டிக்கு தெரிஞ்சு பாண்டி சோழன் கிட்ட வந்து, அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு நீ அவகிட்ட போய் பேசின? பெரிய பொறுப்பு பருப்பு இவர் அப்படின்னு சொல்ல சோழனுக்கு கோவம் வந்துருச்சு. இவனுக்காக பேச போய் நம்மளை கேவலமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ச்சண்டை கடைசியில் அடிதடியில் போய் முடிஞ்சிருச்சு. நிலா வந்து டென்ஷனாக கத்துறாங்க, போதும் நிறுத்துங்க 2 பேரும் அப்படின்னு. அப்புறம் பாண்டிக்கிட்ட சொல்கிறாங்க, சோழன் ஒன்றும் பேசலை, நான் தான் பேசினேன். இனிமேல் நாங்கள் 2 பேருமே உங்கள் விஷயத்தில் தலையிடவே மாட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டிக்கு ஒன்றும் புரியல, ஒரு மாதிரி சோகமாக பார்க்குறாரு. வானதியினால் ஒட்டுமொத்த குடும்பமே செதறி போயிடும் போலயே. இந்த வானதி கேரக்டர் தேவையா? இது ஐயனார் துணை ரசிகர்கள் நிறைய பேருடைய ஆதங்கம். வெயிட் பண்ணி பார்ப்போம் டேரக்டர் என்ன ட்விஸ்ட் வச்சிருக்காருன்னு. சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.